அது ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுல எல்லா விதமான விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்தது. இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு வெளி விலங்கும் வர பயப்படும். அதுக்கு காரணம் காட்டோட ராஜாவான சிங்கம் தான். அவ அதிகமா எந்த விலங்கு கிட்டயும் பேச மாட்டாரு. அவரோட நெருங்கின நண்பர் நல்ல குணம் கொண்ட மாந்தா ஒரு நாள் எல்லார்கிட்டயும் சிங்கராஜா இப்படி சொன்னாரு. மானார்கிட்ட இருந்து நீங்க எல்லாம் நிறைய நல்ல விஷயம் கத்துக்கணும். சிங்கராஜா மான மட்டும் புகழ்ந்து பேசுறது புலியாருக்கு சுத்தமா பிடிக்கல. சிங்கராஜா வருஷத்துக்கு ஒரு முறை காட்டை விட்டு வெளியில போறத வழக்கமா வச்சிருந்தாரு. அவர் திரும்பி வர வரைக்கும் சிங்கராஜா சொல்றவங்கதான் காட்டுக்கு ராஜாவா இருப்பாங்க. குரங்காரே, நான் காட்டை விட்டு வெளியூர் போற சமயம் வந்துடுச்சு. எல்லாரையும் சீக்கிரம் அவசர கால கூட்டத்துக்கு வர சொல்லுங்க. சிங்கராஜா சொன்னது போலவே குரங்காரும் காடு முழுக்க சுத்தி எல்லார்கிட்டயும் இப்ப சொன்னிச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. சிங்கராஜா எப்பவும் போல காட்டோட நலனுக்காக சுற்றுப்பயணம் செல்ல போறாரு. அவர் திரும்ப வர வரைக்கும் யார் காட்டுக்கு ராஜாவா இருப்பதுன்னு சொல்ல போறாரு. இப்படி குரங்காரு காட்டுல இருக்க எல்லா விலங்குகிட்டையும் சொன்னிச்சு. அது போனதும் மத்த விலங்குங்க இப்படி பேசிக்கிட்டாங்க. எப்படியும் புலியாருதான் அடுத்து காட்டுக்கு ராஜாவா இருப்பார். புலியாரு அந்த இடத்துக்கு வந்தாரு. இவங்க பேசுறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் காட்டுக்கு நரவல ஒரு பெரிய கூட்டம் கூடப்பட்டது. எல்லா விலங்குகளும் அங்க இருந்தாங்க. அப்போ புலியாரு இப்படி சொன்னாரு. சொல்லுங்க ரசே, நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் புலியாருதா காட்டுக்கு அடுத்த ராஜான்னு நினைச்சாங்க. ஆனா சிங்கராஜா மானார பக்கத்துல கூப்பிட்டு, நான் திரும்பி வர வரைக்கும் இந்த காட்டையும் உங்களையும் மானார் பாத்துப்பாரு. அவரதா நான் ராஜாவை அறிவிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பினாரு சிங்கராஜா. இங்க மானாரு எல்லாருகிட்டயும் இப்படி பேசினார். இது நம்மளோட காடு, நம்ம தான் சுத்தம் செய்யணும். அதனால எல்லாரும் காட்டை பராமரிக்க ஆரம்பிக்கும். ஆனா புலியாரு ஒரு மானுக்கு கீழையா நம்ம இருப்பதுன்னு ரொம்ப கோவத்துல இருந்தார். மான் சொன்னது போலவே யானை மரத்துக்கு தண்ணி ஊத்துது, குரங்கு பழங்களை பறிச்சு போட்டது. பறவைங்க அத காட்டுல வேலை செய்யற எல்லா விலங்குகளுக்கும் கொண்டு போய் கொடுத்துச்சு. உணவு வந்ததும் எல்லா விலங்கும் சந்தோஷமா ஓடி வந்து பகிர்ந்து சாப்பிட்டு போய் காட்ட சுத்தமன்ற வேலைய செஞ்சாங்க. இப்படி மான் சொன்னது போல எல்லாம் சரியா நடக்கிறது. புலிக்கு புட்டிக்கல மான பிரச்சனையில மாட்டி விட திட்டம் போட்டுச்சு. நிறையார நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. பக்கத்து காட்டுல ஓநாய்கள்லாம் இருக்கு, அவங்கள மட்டும் கூப்பிட்டு வாங்க. மத்ததையெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நரியும் புலியும் இப்படி கொக்குள்ள பேசிக்கிறத வெளியிருந்து ஒரு பறவை கேட்டுட்டு இருந்துச்சு. இத உடனடியா சிங்கராஜா கிட்ட சொல்லணும்னு அவர் இருக்க இடத்துக்கு பறந்து போச்சு. விலங்குங்க எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிக்கும்போது திடீர்னு ஓநாய் கூட்டம் ஒண்ணு துரத்த ஆரம்பிச்சுது. எல்லாரும் ஓடி போனாங்க. ஆனா ஓநாய்ங்க விற்றமாரியே தெரியல. பின்னாடியே துரத்துட்டு போனாங்க. எல்லா விலங்கு அப்போ காட்டுக்கு ராஜாவான மானார்கிட்ட சொன்னாங்க. எல்லா விலங்குகளும் ஓநாய் கூட்டத்தை எதிர்த்து நின்னாங்க. அப்பதான் புலியார போட்டதுபடி நரி எப்படி பேசுச்சு. சிங்கராஜா மானார ராஜாவா ஆக்கிட்டார. இதுவே புலியார ராஜாவா ஆக்கியிருந்தா இப்போ இந்த ஓநாயை எதிர்த்து சண்டை போட்டு நம்மள காப்பாத்திருப்பார். நரி இப்படி சொன்னதும் தான் ஒரு மானா இருந்தாலும் பரவாயில்லன்னு அத நம்பி இருக்கிறவங்களுக்காக ஓநாய்களை எதிர்த்து மான் சண்டை போட்டுச்சு. அப்புறம் சிங்கராஜா அந்த இடத்துக்கு பந்து ஓநாய்களை அடிச்ச அந்த காட்டை விட்டு வெளியே துரத்தினார். பிறகு மறுபடியும் ஒரு அவசர கால கூட்டம் கூடப்பட்டது. அப்போ காட்டு விலங்குங்க எல்லார் முன்னிலையிலையும் சிங்கராஜா, புலியாரே, உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்த உங்க பொறாமையால அதை நீங்க கெடுத்துக்கிட்டீங்க. அதனால உங்களை காட்ட விட்டு தள்ளி வைக்குற. இப்படி சிங்கராஜாவே சொல்லும்போது தலை குனிஞ்சி 2 பேரும் வேற வழி இல்லாம காட்ட விட்டு வெகு தூரம் சென்றாங்க. அதனாலதான் வாழ்க்கையில எப்பவோ பொறாமப்படாம வாழ்க்கையில நல்லது நினைச்சா நன்மை வரும், தீயது நினைச்சா தீமைதான் வரும். அதனால நல்லதே நினைச்சு சந்தோஷமா வாழுங்க.